ஜூலை 30, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை உயர உயர பறக்க செய்வார். Obey the word of the Lord, he will make you fly high. ஏசாயா 40 அதிகாரம் 31 ஐசாயா chapter 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பாவங்களை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்குள் நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே புதிய விதமான பெலனை தருகிறார். Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. My dear brothers and sisters, don't get tired. Throw away your old memories, old habits, and your old sins, and rise up and shine in the Lord. The Lord gives you new strength on this day. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே ஆண்டவரே புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நீர் வைத்து அதை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை படிப்பதும் தியானிப்பதும் செபிப்பதும் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்பா. அந்த பாக்கியத்தை ஆண்டவரை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை இந்த நாளில் நீர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே ஆண்டவர் புது பெலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு புது பெலனை தருவீராக. ஒரு கழுகு எப்படியாக ஆண்டவரை தங்களுடைய செட்டையை எடுத்து எழும்புமோ அதே போல் ஆண்டவரே புதிய நம்பிக்கை ஆண்டவரை பெற்றவர்களாக, புதிய காரியங்களை பெற்றவர்களாக, புதிய பலனை பெற்றவர்களாக இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எழுந்து ஆண்டவரை கர்த்தருக்குள்ளாக பிரகாசிக்கும்படியாக பழைய நினைவுகள், பழைய காரியங்களை ஒதுக்கிவிட்டு, பழைய பாவங்களை மறந்துவிட்டு கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரை அவர் முன்னேறி செல்லும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை முன்னேறுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அதை எல்லாம் ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக பிரகாசிக்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் எனக்கு புதிய பலன் வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் புதிய பலனை தருவீராக. யார் யார் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அந்த சோர்வையெல்லாம் கர்த்தர் நீர் நீக்கி ஆண்டவர்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பலனை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு நம்பிக்கையை நீ தருவீராக. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவரை தர வேண்டுமா செபிக்கிறோம். அநேக வாலிபர்கள் ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் எப்படியாக அமையுமோ என்று சொல்லி ஆண்டவரை கலக்கத்தோடு ஆண்டவரை செபிக்கிறார்கள் அப்பா. என் தேவனே, பெற்றோர்கள் கூட ஆண்டவரே தங்களுடைய அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரை பயந்து போயிருக்கிறார்கள். இந்த நாளில் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடும் இந்த வார்த்தைகளோடு நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே கழுகை போல ஆண்டவரே செட்டைகளை விரித்து எழும்பி ஆண்டவரே உமக்குள்ளாக பிரகாசிக்க எழும்பி நடக்க நீ கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். புது பலனை பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே உமக்குள்ளாக பிரகாசிக்க நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே அப்பா நோயோடு ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த நோய்களை, இந்த பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றி கர்த்தர் நீர் சுகத்தை தருவீராக.
காய்ச்சலோடு படுத்து கொண்டிருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காய்ச்சலை நீர் நீக்குவீராக. ஆண்டவரே 103 டிகிரி 102 டிகிரி என்று சொல்லி அப்பா நம்முடைய பிள்ளைகள் வேதனையிலே ஆண்டவரே படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காய்ச்சலை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். அந்த காய்ச்சல் முழுவதுமாக வெளியே வரட்டும். கர்த்தர் நீ சுகத்தை தந்தரல விடுமா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீரே பாக்கியத்தை நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தருவீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக இந்த நாளிலும் இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் வெற்றியாய் நீர் மாற்றி கொடுப்பீராக. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களையும் அவர்களுக்கு நீ தந்து அவளை நீர் வழிநடத்தியறல வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அநேக திருமண நாளை காணும்படியாக கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்ந்திருக்க முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காரியங்களை வாக்கிய பண்ணோம் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றியல்லும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.